எப்படி இருக்கீங்க மலர்? நான் நல்லா இருக்கேன். என்ன சுத்தமா மறந்துட்டீங்களா நீங்க? இந்த கேள்வியை நான் தான் உன்கிட்ட கேட்கணும். நீதான் என்ன மறந்துட்ட. இல்லைங்க, உங்களுக்கே தெரியும் அன்பனிக்கும் சிவனனுக்கும் எப்படி பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னு. அந்த சமயத்துல நம்ம விஷயமும் வந்துச்சுன்னா அது தேவையில்லாம அவங்க வாழ்க்கையில இன்னும் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதான் நான் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தேன். அப்போ உனக்கு உன் அண்ணன் வாழ்க்கை தான் முக்கியம். அதை தாண்டி வேற யார பத்தியும் உனக்கு கவலை இல்ல. காதலுங்கிறது பெரிய கமிட்மெண்ட். அண்ணனுக்காக விட்டு கொடுத்தேன், அம்மாக்காக விட்டு கொடுத்தேன் அப்படின்னு என்னதான் நீ காரணம் சொன்னாலும் நிஜம் ஒன்னே ஒண்ணுதான். நீ காதல விட்டு கொடுத்துட்ட, அவ்வளவுதான். எதுக்கு தேவையில்லாம நாம பேசிட்டு இருக்கோம்? இப்ப பேசி என்ன ஆக போகுது? எப்படி பார்த்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தகுதியான ஆளே கிடையாதுங்க. அன்பனி மனசுலயும் அதானே இருந்துச்சு. என்னைக்கு அண்ணி மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சோ, அதுக்கப்புறமாவும் நான் உங்களை கட்டிக்கிட்டா அண்ணி மனசு தேவையில்லாம கஷ்டப்படுங்க. உங்களுக்கும் அன்னைக்கு நடுவுல தேவையில்லாம பிரச்சனை தாங்க ஜாஸ்தியாகும். அதனால தாங்க நான் கடைசி வரைக்கும் அமைதியா இருந்தேன். ஆமா ஆமா, ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஒரு காய்கறி கடைக்காரனை லவ் பண்ணது என்னோட தப்புதான். ஓ, அப்புறம் உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சாமே. உன் வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்க. சும்மா அண்ணனுக்காகன்னு சொல்லிட்டு நீ கல்யாண வாழ்க்கைக்கே தயாராயிட்ட. இல்லைங்க, அது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஹே போடா. இப்போ அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்வ, அப்புறம் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்வ, அப்புறம் குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்வ. ஹே போ. ஏங்க, ஹே கையை எடு. தேவையில்லாம என் கைய பிடிக்காத, கையை எடு. நானும் என் கூட வேலை பாக்குற டாக்டரை தான் லவ் பண்றேன். இன்னும் 2-3 மாசத்துல ஃபாரின்ல அவருக்கு வேலை கிடைச்சிரும். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூடவே ஃபாரின் போறேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நீ மட்டும் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் மட்டும் உன்னை நினைச்சிட்டு தனியா இருக்கணுமா? ஓ, கரெக்ட்டுங்க. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்டுங்க. டேய், என்னடா நீ யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, நீ சரிங்கிற? சரியான கோழடா. உனக்கு ஆசைப்படுறதுக்கு மட்டும்தான் தெரியும், அது கிடைக்க முயற்சி பண்ணவே மாட்டேன். ஒரு நிமிஷம். என்னங்க பேசுறீங்க? உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும்ல. நான் எப்படிங்க இன்னொருத்தைய கட்டிப்பேன் நீங்க நினைச்சீங்க? இப்ப நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க, இப்பவே எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க பின்னாடி வந்துடுறேங்க. ஹே சுமார், நடக்கிறத மட்டும் பேசு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு, என்ன விட்டுரு. கையை நீட்டு. நீட்டு. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். இங்க பாரு, இங்க பாரு. செல்லக்குட்டி இங்க பாருங்க. தாத்தா, என்னம்மா? நம்ம போலாமா? இல்லம்மா, அம்மாவுக்கு இன்னும் 2-3 டெஸ்ட் எடுக்கணுமா. அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு கிளம்பலாம். என்ன? சரி தாத்தா. டேய், உங்களுக்கு ஏதாவது குடிக்க ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் தாத்தா. ஆமா,
உங்க 2 பேர்ட்டி டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் ரொம்ப ஸ்வீட்டா பேசினாங்க தாத்தா. அம்மா வயித்துல இருக்க பேபியோட ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணி காட்டினாங்க. அப்படியா? ஆமா தாத்தா. பாப்பா ரொம்ப குட்டியா இருந்துச்சு. வயித்துல இருக்கும்போது அப்படித்தான் குட்டியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வளரும். ஓ, எல்லா பேபியும் இப்படிதான் இருக்குமா தாத்தா? ஆமாண்டா, நீ கூட முதல்ல உங்க அம்மா வயித்துல அப்படிதான் இருந்திருப்ப. முதல்ல ஹார்ட் வளரும், அப்புறம் குட்டி குட்டியா கை காலு முகம்னு வளர ஆரம்பிக்கும். தோ அந்த பாப்பா கூட அப்படிதான் வளர்ந்துருக்கும்ல. ஆமா ஆமாண்டா. மடி, அந்த பாப்பா பேர் என்ன? தனுஷ், என் தம்பி. தம்பியா? ஆமா. தம்பிக்கு ஜுரம் அடிக்குது, அதான் டாக்டரை பார்க்க வந்திருக்கோம். அவனுக்கு ஜுரம் சரி, அதான் அம்மா வந்திருக்காங்கல்ல. நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே? இவனுக்கு ஜுரம் அடிக்கும் போது நாங்க எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? ஓ, ஆமா, உங்க அம்மா பாத்துக்க மாட்டாங்களா? அம்மா பாத்துப்பாங்க, நாங்களும் பாத்துப்போம். சரி, உன் தம்பியை என்கிட்ட கூட, நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். ஆஹா, அதெல்லாம் தர முடியாது. இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் தம்பி வளர்ந்துருவான். வளர்ந்தா உன் புக்க கிழிப்பான், சேட்டை பண்ணுவான், இன்னும் என்னென்னமோ பண்ணுவான். அது உன்னை படிக்க விட மாட்டானா பாத்துக்கேன். பேசாம என்கிட்ட கொடுத்துரு. ஆஹா, முடியாது. அவன் என் தம்பி தானே, சேட்டை பண்ணாலும் பரவாயில்ல, நான் தர மாட்டேன். நான் அவனை பாத்துப்பேன். சரி, உனக்கு என்ன கொடுத்தா உன் தம்பி என்கிட்ட கொடுப்ப? நீங்க என்ன கொடுத்தாலும் என்னால தர முடியாது. சரிம்மா, நீ தர வேண்டாம். இப்போ கொஞ்ச நேரம் உன் தம்பியை வச்சுக்கிறேன், என்கிட்ட கூட. வேண்டாம் வேண்டாம், நாங்களே வச்சுக்கிறோம். ஆமா, உன் தம்பி அடிக்கடி அழுவான் போல இருக்க. அழுதாலும் நாங்க பாத்துப்போம், உங்ககிட்ட எல்லாம் தர மாட்டோம். சரிம்மா, உன் தம்பியை என்கிட்ட தர வேண்டாம், இந்த அக்கா கிட்ட கொடு, கொஞ்ச நேரம் வச்சுக்குவா. மா, தரலாமா? சரி. இங்க வாங்க. பாரதி, நீ பாப்பாவை தூக்குறியா? வேணாம் வேணாம் வேணாம், கீழே விழுந்துட்டா தனுஷ் அழுவான். செல்லக்குட்டி தனுஷ். நான் அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரி தாத்தா. கடவுளே, இந்த குழந்தைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அன்போட குழந்தைய உங்களுக்கு பிடிக்கணும். ஏய், வண்டி நிறுத்து. சார், என்னையா அது? இன்சூரன்ஸு, லைசன்ஸு, ஆர்சி புக்கு சார். ரொம்ப தெளிவான ஆளாக தான் இருக்க. வண்டியை நிப்பாட்டினா என்ன ஏதுன்னு கேட்காம பேப்பர் எடுத்து நீட்டுற. இல்லை சார், வண்டி நிறுத்த சொல்லி தானே நீங்கள் கை காட்டினீங்க, அதான். ஏய், ராங் ரூட்டில் போகிறல, அதான் நிப்பாட்டினேன். சார், இது கரெக்ட் ரூட்டு தானே சார்? அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எல்லா தப்பும் பண்ணுவீங்க, உங்களை எவனும் கேள்வி கேட்க முடியாதுல்ல.
சார் ஒருத்தனை கொன்னு புதைச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நீங்களே ஆளை வச்சு குழலியை கடத்திட்டு அந்த அன்புவை சிவத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. சார் இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். என்னடா இல்ல? அதான் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குல. சார் நாங்கள் இன்னும் அவங்க வீட்டில் தான் சார் இருக்கோம். எனக்கும் குழலிக்கும் கூட கல்யாணம்லாம் பேசி முடிச்சிட்டாங்க சார். இங்க பாரு, உனக்கு நாளைக்கே கல்யாணம். சார் நாளைக்கு குழலி கழுத்துல தாலியே கட்டுற. சார் இல்லை சார், அதுக்கு அந்த பொண்ணோட சம்மதத்தை கேட்கணும்ல சார். கேட்டுட்டா போச்சு. மா இங்க வாங்க. வா போலாம். இங்க பாரா, நீ கல்யாணம் பண்ணாம ஏமாத்துறன்னு சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தப்பா எடுத்துக்காதீங்க இன்ஸ்பெக்டர். சரவணன் நல்ல பையன்தான். ஆனா அவங்க வீட்ல இருக்கிறவங்க தான் சரியில்லை. ரொம்ப பிரச்சனை பண்ற ஆளுங்க. ஏற்கனவே ஒரு தடவை என் பேத்தி கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்கு தான் சரவணனை கட்டி வைக்கிறேன்னு அவங்க வீட்டு ஆளுங்க சொன்னாங்க. எனக்கு என்னமோ அவங்க வீட்டு ஆளுங்க மேல நம்பிக்கை இல்ல. நீ என்ன சொல்ற? சார் எங்கள் அண்ணங்கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசிட்டு. இங்க பாரு, இந்த அண்ணங்கிட்ட பேசுறேன் அண்ணிக்கிட்ட பேசுறேங்கிற வேலைலாம் இங்க வேணாம். உனக்கு ரெண்டே சாய்ஸ் தான். ஒண்ணு, நாளை காலையில இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுற. அப்புறம் நீ ரிசப்ஷன் வையி, கல்யாணம் வையி, அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லனா நீ கடத்த சொன்ன ஆளு என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டான். அதுல அக்யூஸ் நம்பர் 1 நீதான். கடத்த சொன்னது, காசு கொடுத்ததுன்னு உனக்கு ஒரு 7 வருஷம். அப்புறம் உண்மையை மறைச்சு உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணதுக்கு உங்க அண்ணனுக்கு ஒரு 4 வருஷம்னு 2 பேரையும் உள்ள தள்ளிடுவேன். எனக்கும் உங்க அண்ணனையும் உன்னையும் உள்ள தள்ளணும்னு ஆசைதான். ஆனா அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? நீங்க 2 பேரும் உள்ள போனா வாழ்க்கை வீணா போயிரும். உங்க அக்கா, பசங்க, குழலி எல்லாரோட வாழ்க்கையும் தான் வீணா போயிரும். அதை தடுக்க ஒரே வழி நீ குழலி கழுத்துல தாலி கட்டுறதுதான். சரிங்க சார். ஆஹா, எனக்கு நம்பிக்கை இல்ல இன்ஸ்பெக்டர். ஏதாவது கோல்மால் பண்ணி அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. இங்க பாரு தம்பி, ஒழுங்கா காலையில போய் தாலியை கட்டுற, இல்ல நடக்கிறதே வேற. இங்க பாரு சரவணா, எங்களை நீ தப்பா எடுத்துக்காத. என் பேத்திக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதுக்கு தாண்டா இதெல்லாம். நாங்க உன்னை மிரட்டுறோம்னு நினைக்காத. நீங்க என்னமா இவங்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு காலையில வந்து தாலியை கட்டுவான். டேய் நீ போடா. இவன் நேரா போய் வக்கீல் ஏதாவது சொல்லுவானா? அதெல்லாம் சொல்ல மாட்டான் சார். அவனுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தைரியம் கிடையாது. அதுவும் இல்லாம அவனுக்கு அவனோட அண்ணனும் அண்ணியும் நல்லா இருக்கணும். அதுக்காகவாவது இந்த கல்யாணத்தை பண்ணுவான். ஏமா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த வீட்டுல நீ எப்படிமா சந்தோஷமா இருப்ப? இத பாருங்க இன்ஸ்பெக்டர், அவன் கைக்கு அடக்கமான பையன். அவனை விட்டா வேற யாரு என் பேத்திக்கு கிடப்பா? ஏதோ உங்க இஷ்டம், நான் வரேன். யோ தோற வாயா. பாட்டி, எல்லாம் சரியா நடக்கும்ல? நாம சொன்னா நடக்காதுன்னு தானே அந்த இன்ஸ்பெக்டரை வச்சு மிரட்டி இருக்கோம். நாளைக்கு காலையில அவன் உன் கழுத்துல தாலி கட்டுவான். அப்புறம் அந்த குடும்பமே நம்ம கைக்குள்ளதான். ஆமா பாட்டி, அந்த அன்பு ரொம்ப திமிரா சுத்துறா. அந்த அரசியவே அவ வீட்டை விட்டு துரத்திட்டா. நம்மள அவளுக்கு ஏமாத்துறோம். இரு, நம்ம யாருன்னு அவங்களுக்கு நாம காட்டுவோண்டி.
தேங்க்ஸ்மா. டேய் உனக்கு காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்ல, ஒன்லி கிரீன் டீ தான். கிரீன் டீயா? ஆமா, அதுல தான் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, உடம்புக்கு அதான் நல்லது. இவன் எப்பவுமே அப்படிதானா? கொஞ்சம் ஆளுங்க கிடைச்சிட்டா சீனை போடுவான். அம்மா என்ன சரவணா, மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி வந்திருக்க? டேய் சரவணா, எங்க கிளம்பிட்ட? ஒன்றும் இல்லை மாமா, கல்யாணத்துக்கு போகிறேன். ஆமா, வேற யாரோ ஒரு கல்யாணத்துக்கு தானே போற? உன் கல்யாணத்துக்கு கிளம்பி போற மாதிரி போற? இல்லை மாமா, நம்ம மார்க்கெட்டில் லோடு எடுப்போம்ல, முத்துராசு அவர் பொண்ணுக்கு தான் கல்யாணம். அவரே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டாரு மாமா. டேய் உஷாராடுறா, கடைசி நேரத்துல ஏறா மேடையிலன்னு உன்னை மேடையில ஏத்தி தாலி கேலி கட்ட வச்சிட போறாங்க. டேய் சரவணா, வேட்டியை கட்டிட்டு பைக்லயே போற? இல்லை மாமா, காரில் தான் போகிறேன். இத பாரு, பார்த்து போயிட்டு வாடா. ஏய் வேற என்ன? ஒன்றும் இல்லை மாமா, ஆ நான் போயிட்டு வரேன் மாமா. சரி சரி, போயிட்டு வா. என்னடா தயங்கிக்கிட்டே நிக்கிற? செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா? அதான் கேக்குறதுக்கு யோசிக்கிறாருல்ல, கொடுங்க. ம், ம். இந்தா சரவணா. வேண்டானே. அட வச்சுக்கோ. அண்ணே, நான் வரேண்ணே. டேய் என்னடா என்னமோ ஊரை விட்டு போற மாதிரி ஓவரா சென்டிமெண்ட்டை போடுற? இங்க இருக்கிற கல்யாணத்துக்கு தானே போற, போயிட்டு வா. டேய் எப்போ வருவ? மதியத்துக்குள்ளே வந்துடும் மாமா. சரி சரி, போயிட்டு வா, நேரத்தோட வா. என்ன போ. வரேன் மாமா. ஆ வரேண்ணே. பாட்டி, ஆ? நாமளும் இப்போ கீழே போலாம். ம், வா. போய் பாப்போம் வா. சிவா, இந்த வாலு பையன் ரொம்ப அமைதியா இருக்கான், ஆச்சரியமா இருக்கு. யார் இவனா? நீங்க வேற. என்ன ஆச்சு சார்? குடும்பமே குதூகலத்துல இருக்கு போல இருக்கு. வாங்கம்மா. மேல இருந்து பார்த்தேன், சரவணன் தம்பி பட்டு வேட்டி சட்டையில நல்லா மாப்பிள கணக்கா ஷோக்கா கிளம்பிட்டாரு. அத பாக்கும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்னம்மா, என்னன்னு சொல்லுங்க. என் பேத்தி கல்யாணத்தை பத்தி பேசுனதுல இன்னும் எந்த முடிவும் எடுக்கலையேன்னு தோணுச்சு. அதுக்கு என்னம்மா, பண்ணிடலாம். அதான் நிச்சயம் முடிஞ்சிடுச்சு இல்ல, ஒரு நல்ல நாளா பார்த்து முடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியாதாம்மா, நடுவுல போலீஸ் அது இதுன்னு வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்து போச்சு. அதான் அத பத்தி யோசிக்க நேரம் இல்லாம போயிடுச்சு. ஏய்யா, உங்க வீட்ல இருக்கிற புள்ளைய பத்தியே யோசிக்கிறீங்க. எங்க வீட்லயும் ஒரு புள்ள இருக்கு, அவளை பத்தியும் யோசிக்கணும்ல. இப்ப என்ன அவசரம், பாத்துக்கலாம். ஏமா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு முழுகாம இருப்ப, என் புள்ள கல்யாணமே ஆகாம சுத்திக்கிட்டு இருக்கணுமா? இங்க பாருங்க, வீட்ல ஒருத்தர் உண்டாயிருக்கும் போது கல்யாணம் எல்லாம் நடத்த மாட்டாங்க. என்னடி இது புதுசு புதுசா கதை சொல்றாங்க? இல்லம்மா, மதுரை பக்கம்லாம் இதுதான் வழக்கம். ஆஹா. வீட்டுல யாராவது முழுகாம இருந்தாங்கன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. என்னங்க நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லையே. இல்லம்மா, இப்படி ஒரு சம்பிரதாயம் மதுரை பக்கம் இருக்குன்னு தான் சொன்னேன். அதனால நான் தள்ளி போடுறேன்னு சொல்லலாமா? ஒண்ணு பண்ணலாம், ஜோசியத்தை பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயா, எங்க புள்ள உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க விருப்பப்பட்டு தானே தட்டெல்லாம் மாத்தி இருக்கோம். எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. நாம கல்யாணத்தை சிறப்பா ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். ரொம்ப நல்லதுங்க. நாங்க கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்துட்டோம். அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவன் தான் மாப்பிள்ளை கணக்கா கிளம்பி போறான்னா உங்க பேத்தியும் பொண்ணு கணக்கா கிளம்பி போறா? ஆமா,
நாங்க பின்னாடியே மாப்பிளைய விரட்டிக்கிட்டு போய் அப்படியே ஒரு கோயில்ல வச்சு தாலியை கட்டி கூட்டிட்டு வர போறோம். என்ன சிரிக்கிறீங்க? இல்லம்மா, நாம எதுக்கு திருட்டுத்தனமா கோயில வச்சு கல்யாணம் பண்ணோம்? யாருக்கு எப்படி கல்யாணம் நடக்கணும்னு மேல இருக்கிறவன் யோசிக்கிறான்ல, நம்ம கையில என்ன இருக்கு? சரி சரி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். பாடி.